ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குரானும் பாகம் 7 அதிகாரம் 2 சூரத்துல் பகரா பாகம் 6 வசனங்கள் 57 முதல் 61 வரையும் அது சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம். 57ஆம் வசனம். மேலும் நாம் உங்களுக்கு மேகம் நிழலிடும்படி செய்து உங்களுக்கு உணவாக மன்னு சல்வா என்ற இருவகை உணவையும் இறக்கி வைத்து அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவற்றை புசித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தோம். எனினும் நம் கட்டளையை மீறிய அவர்கள் நமக்கொன்றும் தீங்கிழைத்து விடவில்லை. தங்களுக்கு தாமே அவர்கள் தீங்கிழைத்து கொண்டனர். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வாசித்த குரான் வசனம் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் உள்ள விடுதலை பயணம் நூலில் உள்ள நிகழ்ச்சி 13ஆம் அதிகாரம் வசனம் 21 மற்றும் 22. ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. மேலும் விடுதலை பயணம் அதிகாரம் 16 வசனங்கள் 1 முதல் 35ஆம் வசனம் வரை கடவுள் வானத்தில் இருந்து இஸ்ராயேல் மக்களுக்காக மன்னா பொழிந்த நிகழ்ச்சியை காண முடியும். ஆனால் குரானில் ஒரே ஒரு வசனம் அந்நிகழ்ச்சியை மேலோட்டமாக சொல்லிவிட்டு கடந்து செல்கிறது. ஏற்கனவே சூரத்துல் பகரா பாகம் 5 விவிலியமும் குரானும் பாகம் 6 வசனங்கள் 49 முதல் 55ஆம் வசனம் வரை பார்த்திருக்கிறோம். விவிலியத்தில் உள்ள விடுதலை பயண நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பற்றி ஒரு வசனம் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அநேக நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு வசனமும் எழுதவில்லை. விவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சியை விவிலியத்தில் இருப்பதாகவும் குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. சூரத்துல் பகரா 56ஆம் வசனம் விவிலியத்தில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி. அதுபோலவே 58ஆம் வசனமும் விவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சிதான். 58ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் உங்கள் மூதாதையர்களை நோக்கி, நீங்கள் இந்த நகருக்கு சென்று அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமானவற்றை தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் பொழுது தலை குனிந்து செல்லுங்கள். அதாவது எங்கள் பாவ சுமை நீங்குக எனவும் கூறுங்கள். உங்கள் குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம். நன்மை செய்தவர்களுக்கு அதன் கூலியை அதிகப்படுத்தியும் கொடுப்போம் என கூறியிருந்தோம். நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட குரானில் உள்ள வார்த்தை விவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சியாகும். அதேபோல் குரானின் அடுத்த வசனம், அதாவது சூரத்துல் பகரா வசனம் 59 விவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சியை தான் விவிலியத்தில் இருப்பதாக குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 59ஆம் வசனம். ஆனால்
வரம்பு மீறிக்கொண்டு வந்த அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை மாற்றிவிட்டு கூறப்படாத ஒரு வார்த்தையை கின்ததுன், அதாவது கோதுமை என்று கூறினார்கள். அவர்கள் இவ்விதம் மாற்றி கூறி பாவம் செய்ததனால் வரம்பு மீறிய அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்தோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட குர்ஆனின் சூரத்துல் பகரா 59ஆம் வசனம் விவிலியத்தில் இல்லாத ஒன்றாகும். விடுதலை பயணம் நூல் அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரவேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக் கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேவில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரவேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். விவிலியத்தில் உள்ள இந்த நிகழ்ச்சியையும் குர்ஆன் ஒரே ஒரு வசனத்தில், அதுவும் 12 ஊற்றுகள் உதித்தோடியதாக சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்கிறது. இப்போது நாம் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சூரத்துல் பகரா 60ஆம் வசனம். மூசா தன் இனத்தாருடன் டன்தீக் என்னும் பகுதிக்கு சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய போது நாம் அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் தடியால் இக்கல்லை அடியுங்கள் என கூறினோம். அவர் அவ்வாறு அடித்ததும் உடனே அதிலிருந்து 12 ஊற்றுகள் உதித்தோடின. அவருடைய 12 பிரிவு மக்கள் அனைவரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது நாம் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மன்னு மற்றும் சல்வா என்னும் உணவு பதார்த்தத்திலிருந்து புசியுங்கள். கல்லிலிருந்து உதித்தோடும் இந்நீரை பருகுங்கள். ஆனால் பூமியில் கடுமையாக விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒரே ஒரு வசனத்தில் கதையாக குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்கிற இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்நிகழ்ச்சி எப்படி புரியும்? அநேக நிகழ்ச்சிகள் குர்ஆனில் எழுதப்படவும் இல்லை. இஸ்லாமிய சகோதரிகள் விவிலியம் வாசித்தால் மட்டுமே
நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ள முடியும். விவிலியத்தில் உள்ள எண்ணிக்கை நூல் அதிகாரம் 11 வசனம் 4 முதல் 35 வரை உள்ள பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் இறைச்சி, மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. நமக்கு இவற்றை யார் தருவார் என்று அழுதார்கள். நமக்கு மன்னா மட்டுமே கிடைக்கிறது. அவர்கள் அழும் குரல் மோசே கேட்டார். மோசேக்கு அது பிடிக்கவில்லை. ஆண்டவருக்கும் சினம் ஏற்பட்டது. ஆயினும் ஒரு மாதம் முழுவதும் கடவுள் இறைச்சி பொழிந்தார் என்பதை பார்க்கலாம். ஆனால் இந்நிகழ்ச்சியை குர்ஆனில் சூரத்துல் பகரா வசனம் 61 இஸ்ரவேல் மக்கள் மூசாவை பார்த்து, ஒரே விதமான உணவை உட்கொண்டிருக்க எங்களால் முடியாது. பூமியில் விளையக்கூடிய கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் வெளிப்படுத்தி தரும்படி உமது இறைவனை எங்களுக்காக நீர் கேட்பீராக என்றபோது மூசா அவர்களை பார்த்து, மேலானதற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். நீங்கள் கேட்பது நிச்சயமாக அங்குதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டார். ஆகவே வீழ்ச்சியும் இழிவும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ்வின் கோபத்திலும் அவர்கள் சார்ந்து விட்டார்கள். மெய்யாகவே அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்ததும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து வந்ததும் இதற்கு காரணமாகும். இவ்வளவு பெரிய குற்றங்களை அவர்கள் செய்யும்படி நேர்ந்ததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்தனர், மேலும் வரம்பு மீறிக் கொண்டிருந்தனர். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் உள்ள எண்ணிக்கை நூல் அதிகாரம் 11 வசனங்கள் 4 முதல் 35 வரை உள்ள பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் பூமியில் விளையும் பொருட்களுடன் இறைச்சியை முக்கியப்படுத்தி கேட்டார்கள். கடவுளுக்கு கோபம் ஏற்பட்டாலும் ஒரு மாதம் முழுவதும் இறைச்சியை அவர்களுக்கு திகட்டி போகும் அளவுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கும் போது குர்ஆனில் இறைச்சியை பற்றி குறிப்பிடவே இல்லை. அது மட்டுமல்ல, பூமியில் விளையும் பொருட்கள் கேட்டார்கள், ஆனால் அதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மேலும் மூசா அவர்களை ஏதாவது ஒரு பட்டணத்திற்கு இறங்கிவிட சொல்கிறார். மேலும் இஸ்ரவேல் மக்கள் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து வந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த இறை தூதர்களை கொலை செய்தார்கள் என்று அவர்கள் பெயர்களை குர்ஆனில் எழுதப்படவில்லை. விவிலியத்திலும் மோசேயின் காலத்திலோ அல்லது அதற்கு முன்போ இஸ்ரவேல் மக்கள் இறை தூதர்களை கொலை செய்ததாக எழுதப்படவில்லை. ஆக சூரத்துல் பகரா வசனம் 61 விவிலிய வார்த்தைகளிலிருந்து முரண்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குர்ஆனும் பாகம் 7 சூரத்துல் பகரா பாகம் 6 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.